இப்ப நேற்று தலைப்பு என்ன? நேற்று என்ன தலைப்புல பேசணும் சொல்லுங்க. என்ன இருமலா? நேற்று என்ன தலைப்புல பேசணும்னு அவன் எனக்கு ஆகாது, நான் உனக்கு ஆகாது, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், நான் இவன்கிட்ட பேச மாட்டேன், அது கூடாதுன்னு சொன்னோம். அப்படிதானே? நேற்று அப்படிதான் பேசணும். 3 நாளைக்கு மேல ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்கிட்ட பேசாம இருந்தா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில இவனை குற்றவாளி ஆக்கிடுவான். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசாம இருந்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட தான் சாட்சி கேட்பானா, என்ன இவன் துணியால எப்படி நடந்துக்கிட்டான், போச்சு, எல்லாரும் ஃபெயிலு, எல்லாருமே ஃபெயிலு. அப்ப அதனால இந்த துணியால வாழும் போது என்ன செஞ்சிருந்தேன், சரி பண்ணிக்கிறேன். சின்ன பிரச்சனை, அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் முடிஞ்சு போச்சு. ஆகிரத்துல போய் 1000 பேர் கோடானு கோடி பேருக்கு முன்னாடி அல்லாஹ் வச்சு கேவலப்படுத்தினா என்ன? அதனால உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, வெட்டிக்கிட்டு வாழக்கூடாது, சேர்ந்து வாழணும். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்து இந்த ஹதீஸ்ல கடைசியில சொல்லுவாங்க பாருங்க, அதாவது பேசாதீங்க, பேசுனா இங்க எல்லாம் பேசாதீங்க. இவனே பேசிட்டே இருந்தா அப்புறம் பயானுக்கு என்ன அர்த்தம்? அது மாதிரி என்ன செய்யறாங்க, நாம எவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலும் சேர்ந்து வாழணும். அதுதான் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. சரி, முத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய பிரச்சாரத்தை சொல்றாங்க. நமக்கு தெரியும் அவன் எப்படி வாழ்ந்திருக்காங்க. அரபுகள் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி பெண் குழந்தைய உயிரோட புதைச்சிருவான். பெண் குழந்தை பிறந்தா சாகடிச்செல்லாம் விதைக்கிறது இல்லை, உயிரோடே புதைச்சிருவான். கொண்டு போய் குழியில இறக்கி உயிரோட படுக்க வச்சு மண்ணை தள்ளிடுவான். அப்படிப்பட்ட மிருக குணம் வாய்ந்தவங்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்றதுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு கடுமையான பிரச்சனை. இன்னைக்கு நம்ம சொல்றதுக்கு அட ஏன் சரி அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போயிடுறோம். நல்லா இருக்கிற காலத்திலேயே ஏங்க நீங்க தொழுவுறீங்களே, அவர் தொழுவா சொன்னா அவன் சொன்னா என்னைய முறைப்பேன் அப்படின்ட்டு போயிடுறான் இந்த காலத்திலேயே. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, உயிரோட புதைச்ச காலம். அப்ப முதல்ல எல்லாம் சொல்றாங்க, நீங்க மார்க்கத்தை பத்தி மக்கள்கிட்ட சொல்லுங்க, இஸ்லாத்தை பத்தி மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி மக்கால உள்ள எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. குறைஷி குலம், அவங்களுடைய குடும்பத்து பேர் என்ன, குறைஷி. மக்காவிலேயே ஆக டாப்பான குடும்பம். எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னைய நீங்க எல்லாம் நம்புறீங்களான்னு, என்னைய நம்புறீங்களான்னு கேட்டாங்க. பிறந்ததுல இருந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ உண்மையை தவிர பேச மாட்டேன். சரி, இப்ப நான் சொல்றேன், இந்த மக்காவுக்கு பின்னாடி அபு குவைஸ்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு பின்னாடி இருந்து குதிரையில கொள்ளையடிக்கிறதுக்கு, நம்ம ஊரை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னு சொல்றேன், நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்புவோம், நீங்க சொன்னீங்கன்னா அது உண்மைக்கு மாற்றம் இருக்காது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அதெல்லாம் சொல்லலை. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான். இப்ப காபத்துல்லாஹ்க்குள்ள நம்ம வச்சிருக்கிற 360 சிலைகளுக்கெல்லாம் எந்த சக்தியும் இல்லை. உங்களையும் என்னையும் படைச்சது அல்லாஹ் தான். அவன் தான் நமக்கு அத்தாவை அம்மாவை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. டக்குனு கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் எந்திரிக்கிறான். அவன் பேர் என்ன, அபூ லஹப். பேர் என்னங்க, பேர் என்ன, எந்திரிச்சவன் பேர் என்ன? டீ பிஸ்கெட்ல இருக்காதீங்க, அது வந்துகிட்டே இருக்குங்க, சொல்றதை கேட்குங்க. என்னதான் கயிறு போட்டு கட்டினாலும் உங்களுக்கு வர்றது வந்துதான் ஆகும், யாரும் தடுக்க முடியாது. நப்சை இதுல வைக்காம இங்க வைங்க. பேர் என்ன, அபூ லஹப். புரியுதா? என்ன புரியுதா? அபூ லஹப்ங்கிற ஆளு எந்திரிக்கிறார். எந்திரிச்சு, அபூ லஹப் வேற யாரும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுக்கு தம்பி, சொந்த சச்சா. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்கனவே ஒரு சச்சா சொன்னோம், அவர் பேர் என்ன, அன்னைக்கு ஒரு பேர் சொன்னான், அபூ ஜஹல். இன்னைக்கு அபூ லஹப், இவனும் ஜச்சாதான். எந்திரிச்சு என்ன சொல்றான், எங்க நேரங்காலத்தை பூரா வீணாக்கிட்டிய. நம்ம எப்பாவது ஜமாத் அப்படிதான் செய்வோம். ஜமாத்துல எசக்கு பசக்கா மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கிடுவான். ஜமாத்து போய்கிட்டு இருக்கு, தூரத்திலே பார்த்துட்டா ஒளிஞ்சுக்கிடுவான். ஒளிய முடியல, பக்கத்துல வந்தாச்சு. அப்ப என்ன செய்வாங்க, பாய் வாங்கலைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருவாங்க. சரி விதியேன்னு உட்கார்ந்து இருப்பாரு. உட்கார்ந்துட்டு என்ன செய்வாரு, மோட்டர் போட்டு விட்டோன்னே தண்ணி எங்க போச்சோ தெரியலையே,
கரண்ட் வந்துச்சா வழியா தெரியல, சிந்தனை பூரா அங்கதான் இருக்கும். சிந்தனை பூரா உடனே ஆட்டை அவுத்து விட்டு வந்து ஆடு எங்கே நிற்கிறதா தெரியலையே, பயான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, ஆட்டை போய் இப்படிதான் இருக்கும். அந்த அபுல என்ன சொன்ன, என் நேரங்காலத்தை பூரா வீணாக்கிட்டிய, ஆடு எங்கே நிற்கிறதா தெரியல, தண்ணி எங்கே பாய்கிறதா தெரியல. அபு தப்பன் லக்க யா முகம்மதுன்னா அவன் சொன்ன வார்த்தை, முகம்மதே நீ நாசம் அடைவாயாக, எங்க நேரத்தை பூரா நீ வீணாக்கிட்ட அப்படின்னு சொன்னான். அவனுடைய வேகம், அவனுடைய வேகத்துல அவன் வார்த்தை சொல்லிட்டான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்த கருத்தெல்லாம் சொல்லலை. ரசூல்லா எதையுமே அவங்க சொல்லவே மாட்டாங்க. ரசூல் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க, ஒமா யன்திகு அனில் ஹவா, ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் ரசூல்லா தங்களுடைய சொந்த பிரயோகம் பண்ணவே இல்லை. அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் பேசுவாங்க. அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது ரசூல்லா போது நீ நாசம் அடையாதுன்னா அல்லாஹ் பொறுத்துக்குவானா? என்னுடைய நபி நான் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ என்ன அவர் நாசம் அடைவாதாங்க? உடனே அல்லாஹ் சூறாவை இறக்கணும். அந்த சூறா தான் தப்பத்தி யதா அபீ லஹபின்னு ஒரு சூறா வந்து பாருங்க, வருதா? தப்பத்தி யதா குல்வல்லாஹ் அடுத்த சூறா. அந்த சூறாவுக்கு என்ன அர்த்தம்? அபூ லஹப் நாசம் அடைவானாக, அவனுடைய 2 கைகளும் நாசம் அடையட்டும், அவனுடைய மனைவி நாசம் அடையட்டும் அந்த சூறா. ஏன்னா அல்லாஹ் அவங்க ரசூலுல்லாஹ் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னதை அல்லாஹ்வால பொறுக்க முடியல. அவன் சொன்ன அதே வார்த்தையை அல்லாஹ் ரிப்பீட் அடிச்சான். அபூ லஹப் சொன்னா தப்பன் லக்க யா முஹம்மத், முகமதே நாசமா போகட்டும், என் நேரத்தை பூரா வீணாக்கிட்டேன்னு சொன்னான். அதே வார்த்தையில் அல்லாஹ் அடிச்சான். எப்படி அமெரிக்கா அடிக்கிற அதே அடியில ஈரான் அடிக்கிறான்னா இப்ப ரிட்டன், அது மாதிரி அபூ லஹப் சொன்ன அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அடிச்சான். எப்படி வார்த்தை? குர்ஆன்ல இருக்கு அந்த வார்த்தை, கியாமத் நாள் வரைக்கும் அதை ஓதணும். ஓத ஓத அபூ லஹபுக்கு சாபம். இப்ப இன்னைக்கு நம்ம மாதிரி ஓதிருப்போம், நேற்று ஓதிருப்போம், எப்போல்லாம் ஓதுறோமோ அப்போல்லாம் அபூ லஹப் மேல சாபம். எவ்வளவு பெரிய இது நஷ்டம். அப்ப இவ்வளவு பெரிய நஷ்டம். சரி, அவை சாவு எப்படி வருதுன்னு பாருங்க. அபூ லஹபுக்கு இப்படி ஒரு சூறா இறக்கிட்டான், ரசூலுல்லாஹ்க்கே வருத்தம் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் சச்சா ரத்த சொந்தம், இவன் இப்படி பேசுனதுனால அல்லாஹ் இப்படி இறக்கிட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சுச்சு, அப்புறம் ஆயிடுச்சு. அவன் அபூ லஹபுடைய சாவு எப்படி வருது? வனாந்தர காட்டுல அவனும் அவனுடைய மனைவி விறகு பறக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி, தோல் வியாதி மாதிரி வந்து மூத்தா போயிட்டான். அந்த காட்டுல இருந்து அவனுடைய மையத்தை வீட்டுக்கு கொண்டு வரல யாருமே. ஏன்னா அவனுடைய உடம்பு பூரா பொக்கலமா ஒரு மாதிரி ஏதோ வியாதி மாதிரி இருக்கு, ஒரு துருவாடை அடிக்குது. அவனுடைய உடம்ப கூட வெளியில கொண்டு வரல, வீட்டுக்கு கொண்டு வரல, காட்டுல போட்டான். இருக்க அது ஊதி வெடிச்சு நார ஆரம்பிச்ச உடனே பெரிய பெரிய கம்புகளை கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் குழியில விட்டாங்களாம். வரலாறு. ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அல்லாஹ் எப்படி நார அடிச்சான் பாத்தீங்களா? அவனை மட்டும் இல்லை, அவன் மனைவிக்கு எப்படி சாவு வருது? விறகு கட்டு தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கு அந்த அம்மா, விறகு கட்டு பெருசா கட்டி கயிறு கட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கையில அந்த விறகு கட்டு பின்னாடி விழுந்துருச்சு, சுருக்கு களத்துல விழுந்துருச்சு, செத்துருச்சு. அதுவும் காட்டிலே சாவு. எப்படி பாருங்க அல்லாஹ். 2 பேர், கணவன் மனைவி 2 பேருமே இவ்வளவு ஒரு அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஏற்பட்டு இப்படி செத்து போயிட்டாங்க, முடிஞ்சு. அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, அது பேரு துர்ரா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கதை கேட்கக்கூடாது. பிள்ளை பேர் என்னங்க? துர்ரா இப்னு அபீ லஹப், துர்ரா பின்த் அபீ லஹப், அபீ லஹபுடைய மகள் துர்ரா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை. இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சு 30-40 வருஷம் ஆச்சு. இவங்க மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவில் போய் சில காலம் இருந்துட்டு திரும்ப மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவை வெற்றி கொண்டாங்க. முடிசூடா மன்னராக மக்காவுக்கு வந்தாங்க. ஒவ்வொருத்தரா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க, முடிஞ்சு. இந்த துர்ராங்கிற பெண்ணும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க? இஸ்லாத்துல வந்துட்டாங்க. அபூ லஹபுடைய மகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பல காலம் ஆச்சு. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சபையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த துர்ராங்கிற அம்மா அழுதுகிட்டு வர்றாங்க. எப்படி வர்றாங்க? அழுதுகிட்டு வர்றாங்க சத்தம் போட்டு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னம்மா ஏன் அழுவுறீங்க? நீங்க ஆசைப்பட்டதுன்னு இஸ்லாத்துக்கு வந்தீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்ல, இந்த மதீனாவில் உள்ள அன்சாரி பெண்கள் என்னைய ரொம்ப மோசமா பேசுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கெஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லி பேசியிருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாரையும் கூப்பிட்டாங்க வஹர் தொழுகை. அப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பள்ளிக்கு வருவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. லொஹர் தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் மெம்பர் படியில ஏறி சொன்னாங்க, இந்த துர்ராங்கிற பெண் இருக்காங்களே, இப்ப இஸ்லாத்தை பிரியப்பட்டு ஏத்துக்கிட்டாங்க.
அவங்களுக்கு மன வருத்தம் வந்தா நான் வருத்தப்படுவேன், நான் வருத்தப்பட்டா அல்லாஹ் வருத்தப்படுவான். இவருடைய தாயும் தந்தையும் என்னைய திட்டினதுனால அல்லாஹ் திட்டி ஆயத்தை இறக்கினான். அந்த காலம் முடிஞ்சு போச்சு. அதை சொல்லி நீங்க இவங்களை காயப்படுத்தக்கூடாது. எப்படி பாருங்க ரசூல்லா, நம்ம அப்படியா? ஒரு 1,000 ரூபாய் ஜாமானுக்கு 100 வருஷம் திட்டுறாங்க. அவன் வீணா போனவன், அவன் இதா போனவன், அதை ஏதாவது திட்டிட்டுறான். ஒண்ணுமே இருக்காது, பிரயோஜனமே இருக்காது. ஆனா திட்டுறான். இவ்வளவு பெரிய எதிரியுடைய மகளை ரசூல்லா சொல்றாங்க, அவங்களுடைய தாயின் தந்தையும் என்னை எது பண்ணாங்க, அல்லாஹ் அறிஞ்சிட்டான், அது கணக்கு முடிச்சுட்டான். ஆனா இந்த பெண் இவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடாது. இவங்க மன வருத்தப்பட்டா நான் வருத்தப்படுவேன், நான் வருத்தப்பட்டா ஏற்படுவா, அல்லாஹ் வருத்தப்படுவானா. இதான் ரசூல்லாவுடைய தன்மை. இந்த தன்மை நம்மள்கிட்ட வரணும். இருக்கா நம்மள்கிட்ட? கஞ்சியா, அவன் கஞ்சியா, நான் தொட மாட்டேன். என்னங்க பண்பாடு, என்ன பழக்க வழக்கம்? கபரு, நாளைக்கு கபரு இருக்கு, நாளை கழிச்சு சொர்க்க நரகம் இருக்கு. இன்னும் இப்படியே வந்தா எனக்கு தெரிஞ்சிருது. பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டு அது பொது. இப்போ நான் புதுசில் வந்த புதுசில் ஒன்று நடந்துச்சு சம்பவம். நான் வந்த புதுசில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பள்ளிவாசலில் ஜோடு நடக்குது. டீ கொடுக்குறாங்க, எல்லாம் டீ வாங்கிட்டாங்க. ஒருத்தர் டீ வாங்க மாட்டேங்கிறாரு. என்ன அது? அவன் டீ, நான் குடிக்க மாட்டேன். அட பாவி, பள்ளிவாசலில் வந்தா செய்யலாமா? இங்கே தாங்க இதெல்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் திருத்திக்கணுங்க, மாற்றிக்கணும். எல்லாம் நம்முடைய உள்ளங்களை மௌத்தாகிறதுக்கு முன்னாடியே உள்ளத்தை ஒன்று சேர்க்கணுங்க. மௌத்தாகிறதுக்கு முன்னாடியே சாவர வரைக்கும் இப்படி இருக்கக்கூடாது, மாறி இருக்கும். ஒரு சலாம் முடிஞ்சு வச்சு, ஒரு சலாம்ல அத்தனை ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். ஆனால் நம்ம சும்மா ஒன்றும் இல்லாமல் விடாப்படி பிடிச்சிட்டு வச்சுருக்கோம். சும்மா வீண் ஒம்புக்காக வச்சுருக்கோம். என்ன எல்லாத்தையும் பேசிடலாம்ல? என்ன அப்படி இருக்கலையே, அப்படி இருக்க மாதிரி தெரியலையே. அவன் எனக்கு ஆகாது, இவன் உனக்கு ஆகாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்தோம்னா இன்ஷா அல்லாஹ், இது நான் இதுக்கு டயம் வந்து பெண்ணா வரைக்கும் தர்றேன். பெண்ணா நீங்க என்ன செய்வான்? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கை கொடுக்கணும். செய்யலாமா? எல்லாரும் எல்லாரோடும் கை கொடுக்கணும். நெஞ்சோடு நெஞ்சு வச்சு என்ன செய்யணும்? மானக்கா செய்யணும். அன்னைக்கோட இந்த எல்லாத்தையும் களைஞ்சிடணும். ஏன்னா மவுத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? 5 வருஷம் கழிச்சு தாங்க நான் மௌத்தா போனேன், சொல்ல முடியுமா? செகண்ட்ல மௌத்தாக்கிறோம். அல்ல ஒரு செகண்ட் தான். இல்லை 70 வயசுல தான் எனக்கு மௌத்து வர, யாரும் சொல்ல முடியுமா? 60 50 மௌத்துக்கெல்லாம் வயசுலாம் கிடையாது. என்னைக்கு எல்லாம் முடிச்சாலும் அன்னைக்கு முடிஞ்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் சரி பண்ணிக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு ஹிதாயத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.